ஜூப்ளி ஹில்ஸ் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெலுங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர் அமைச்சர் அட்லூரி லட்சுமணனை எருமை என்று அழைத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அமைச்சர் அட்லூரி தனது சாதியை இழிவாக பேசியதாக கூறி குற்றம் சாட்டி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பொன்னம் பிரபாகரை வலியுறுத்தியுள்ள நிலையில் தாம் சாதி உள்நோக்கத்துடன் கருத்து தெரிவிக்கவில்லை என கூறி அமைச்சர் பொன்னம் பிரபாகர் மறுத்துள்ளார். இந்த விவகாரம் தெலுங்கானா காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசலாக வெடித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் திடீரென கொட்டி தீர்த்த மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளித்தன. குறிப்பாக ராணி ஜான்சி சாலையில் வெள்ள நீர் சாலையில் தேங்கி நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.